அளவியல் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் சம்பந்தம் எடுத்துக்காட்டு 7.4 அதுக்கான கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் பார்க்கலாமா? தடிமன் 2 மீட்டர், தடிமன் 2 மீட்டர், உட்புற ஆரம் 6 மீட்டர் மற்றும் உயரம் 25 மீட்டர் உடைய ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதையின் உள் மற்றும் வெளிப்புறம் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துறாங்கன்றத நம்ம கரெக்டாக எழுதலாம். முதல் கொஸ்டின்ல என்னன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? தடிமன் சொல்லிக்கிறாங்க, உட்புற ஆரம் சொல்றாங்க. இதை வச்சு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. அப்போ உட்புற ஆரம்னா ஒரு வெளிப்புற ஆரம் ஒன்று இருக்கும். அப்போ உருளை வடிவம் தான் அது நம்மளே அசியூம் பண்ணோம். அங்கே பாருங்க, உட்புற ஆரம் 6 மீட்டர் மற்றும் உயரம் 25 மீட்டர் உடைய ஒரு உருளை வடிவ சுரங்கம். அப்போ உருளை வடிவத்தில் உள்ளிடட்ட உருளை அங்கே அதான் மென்ஷன். இங்கே இப்போ உருளைனா வெறும் உருளை மட்டும் கிடையாது. ஆரம் 6 மீட்டர் மட்டும் போடாது, இது உட்புறத்தோட ஆரம். அது இல்லாமல் மென்ஷன் பண்ணிக்கலாம். தடிமனோட வேலை 2 மீட்டர் மென்ஷன் பண்ணிடுறப்ப அப்போ நம்மளை தான் எடுத்துக்கணும். என்னன்னா உள்ளிடட்ட உருளை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உள்ளிடட்ட உருளை எப்படி இருக்கு, நம்ம என்னென்ன வேல்யூ கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடும். ஃபர்ஸ்ட் உள்ளிடட்ட உருளைனா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதுறோம், போட்டுருவோம். இப்போ இந்த உள்ளிடட்ட உருளை ஒன்றும் போடல, சரிதானா? இதான் ஒரு உள்ளிட்ட உருளை. ஏன்னா ஹோல் இருக்குது நடுவில், அதான் உள்ளிட்ட உருளை. அவங்க என்னென்ன வேல்யூ கொடுக்குறாங்க அதை எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். தடிமன் 2 மீட்டர். அப்போ தடிமன்னா இந்த இந்த உருளைக்குதுல இந்த உருளை இதோட தடிமன் எவ்வளோ? 2 மீட்டர். தடிமன் எவ்வளோ? 2 மீட்டர் கொடுக்குறாங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, உட்புற ஆரம் 6 மீட்டர். உட்புற ஆரம்னா இந்த நடு சென்டர்லேருந்து உட்புற ஆரம் இந்த உள்ளகிற ஆரம் வரும் தான். அது எவ்வளோ கொடுத்துறாங்க? 6 மீட்டர் கொடுத்துறாங்க. 6 மீட்டர் கொடுத்துறாங்க. நான் வெளியே எழுதிக்கிறேன், அதோட 6ஓட வெளிங்கிறது. மற்றும் உயரம் 25 சென்டிமீட்டர். மொத்தமாக உயரம் எவ்வளோ? இதுலேருந்து இது வரையும் உயரம் எவ்வளோ? 25 சென்டிமீட்டர். அந்த உருளையோட உயரம் எவ்வளோ? 25 சென்டிமீட்டர். அதையும் கொடுத்துட்டாங்க. இவருடைய ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூச. அப்போ வெளியில இந்த பகுதி, இந்த வெளிப்பகுதியிலையும் வர்ணம் பூசுறாங்க. உள்ளகர பகுதி அந்த ஹோலா இருக்குல்ல, அது உள்ளகர பகுதி, இதுக்கு மட்டும் வர்ணம் பூசுறாங்க. மேல அந்த சைட்லாம் கிடையாது. இங்கே வெளியில இருக்கிற பரப்பு, இங்கே வெளியில இருக்கிற பரப்புலாம் கிடையாது. அவங்க உள் மற்றும் வெளி புறப்பரப்பு தான். உள் மற்றும் உள்ள மற்றும் வெளி 2 புறப்பரப்பு தான் பூசுறாங்க. ஆனால் 1 லிட்டர் பெயிண்ட் எவ்வளோ பூசப்படுது அந்த பரப்பு அப்படின்னு அவங்க கொடுத்துறாங்க. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவை? அப்போ இது எப்படின்னா லிட்டர் கணக்கில் கொடுத்துறாங்க. நம்மளுக்கு கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் எப்படி வரும்னா சதுரத்தில் வரும், சதுர மீட்டரில் வரும். ஏன்னா மீட்டர் இருக்குது, அது ஆன்சர் சதுர மீட்டர் வரும். ஆனால் அவங்ககிட்ட கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10 சதுர மீட்டர், அதாவது 1 லிட்டர் பெயிண்டில் 10 சதுர மீட்டர் அடிக்க முடியும்னு சொல்கிறாங்க, வர்ணம் பூச முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பார்ப்பேன். இதை முதல்ல ட்ரைவ் பண்ணுவோம், அப்போனா உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிடும். ஓகேவா? இதுலேருந்து என்னென்ன கொடுத்துறாங்க நமக்கு என்ன இதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா உட்புற ஆரம். அப்போ என்ன கண்டுபிடிச்சா 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சுமார் ஆரம் 6. அப்போ அதே உட்புற வெளிப்புற ஆரம் எவ்வளோ? 2 கூட சேர்த்தணும். அப்போ இந்த வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் பார்த்தீங்கன்னா இங்கே 6 கூட இந்த 2 சேர்க்கணும். ஏன்னா 6 + 2, ஏன்னா தடிமனை தாண்டி இது வரைக்கும் இருக்குதுல்ல, ஃபுல்லாக இங்கேருந்து இது வரையும் லாஸ்ட் வரையும் இருக்குது அந்த பெரிய ஆறு வேல்யூ. அப்போ 6.2 எவ்வளோ? 6 + 2 எவ்வளோ? 8 வருது. 8 வருது. இப்போ வெளிப்புற ஆரத்தோட வேல்யூ 8, உள்புற ஆரத்தோட வேல்யூ 6. அப்போ 2 தெரிஞ்சு நம்ம இந்த கொஸ்டினை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உயரம் அச்சு 25. இதுவும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுவும் தெரிஞ்சு போச்சா? இப்போ இது தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்ப்பா? இப்போ உள்ளிட்ட உருளையோட வலைபரப்போட ஃபார்முலா தெரியும். ஏன்னா வெளிப்புற பரப்பு உள்ளகர பரப்பு மட்டும் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ அதோட வலைபரப்பு தான் நமக்கு தேவை. ஏன்னா மேலே இருக்கிறதோடைய வேலை அங்கே வர்ணம் பூச போகிறது கிடையாது. அப்போ அது நம்ம தேவையில்லை பரப்பு. அப்போ இங்கே கீழ்ப்பக்கம் பூச போகிறப்ப அங்கேயும் பூசலை நம்ம, அதுவும் தேவையில்லை. சுற்றி அந்த வலைபரப்பு மட்டும் தான் நமக்கு தேவை. அதான் உள்ளிட்ட உருளை. உள்ளகரத்தையும் கண்டுபிடிக்கலாம், அதான் உள்ளிட்ட உருளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ உள்ளிட்ட உருளையோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது உருளையோட ஃபார்முலா என்ன மாதிரி அதை சொல்லுங்கள். சாதாரண உருளையோட ஃபார்முலா வலைபரப்பு கண்டுபிடிக்க எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுங்க. வலைபரப்பு நான் சுருக்கமாக எழுதுறேன். வலைபரப்புன்னு இது இந்த உள்ளிட்ட உருளை ஃபார்முலா இல்லது, வலைபரப்போட ஃபார்முலா. வலைபரப்போட ஃபார்முலா என்னன்னா 2πr/h. இதுதான் வலைபரப்போட ஃபார்முலா சாதாரணமாக. அதே உள்ளிட்ட உருளையோட வலைபரப்பு ஃபார்முலா என்ன வரும்? உள்ளிட்ட
உருளை வலைபரப்பு. இதோட ஃபார்முலா என்ன வரும்? 2πr 2πhr + r. இதான் அதுக்கான ஃபார்முலா. கரெக்டு தானே? கரெக்டாக தான் இருக்கும். இதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இதான் வந்து 2πhr + r. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு தான் இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் தெரிஞ்சுதான் சொன்னேன். வலைபரப்புலேருந்து எப்படி கொண்டு வந்தா இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலா ஈஸியாக பண்ணணும். 2 அப்படியே போடுங்க, பை அப்படியே போடுங்க, h அப்படியே போடணும். இந்த r பண்ணால் r + r, கேபிட்டல் R + ஸ்மால் r. இதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா தான் முக்கியம். ஃபார்முலா இருந்தால் தான் அளவில் சம்ம போட முடியும். ஸோ அதனால் அந்த ஃபார்முலா நம்ம நல்லா தெரிஞ்சு 2πhr + r. அதனால் இப்போ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணால் இதில் அப்படியே சப்மிட் பண்ண வேலை சப்மிட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ஆன்சர் வந்துடும். சரிண்ணா? இப்போ பாருங்கள், உள்ளிட்ட வலைபரப்பு கண்டுபிடிக்கும். ஏன்னா வெளிப்புற பரப்பு தேவையான உள்ள புற பரப்பு மட்டும் தான் தேவை. அதனால தான் வலைபரப்பு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே பாருங்கள், 2 இங்கே 2 அப்படியே போடுங்க. 2 அதில் வந்து நான் அதை பை 22/7 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ என்னது? ஹச்சோட வேல்யூ 25 இன்ட்டு r + r. அப்போ கேபிட்டல் R எவ்வளோ? 8 ப்ளஸ் ஸ்மால் r எவ்வளோ? 6. அவ்வளோதான் சம்ம. இதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இது இந்த நீங்கள் அந்த ஃபார்முலா தெரிஞ்சாவே எல்லா சம்மையும் ஈஸியாக போட்டுடலாம். அதை விட சொல்லுவாங்க. இப்போ அப்படியே தான் போன் நம்பர் 2 22/7 25 இன்ட்டு 8 2 10 14 வருது. அப்போ 1 7 7 14. மற்ற 2 இன்ட்டு 22 இன்ட்டு 25 இன்ட்டு 2 எல்லாத்தையும் பெருக்கினா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 25 2 3 கரெக்டாக தான் போடுறோம் இல்லையா? சரிண்ணா? கரெக்டு தான். இதுக்கு ஆன்சர் என்னன்னா 2200 வருது ஆன்சர். 2200 வருது ஆன்சர். இந்த பெருக்குங்க 2200. இப்போ இது வந்து மீட்டரில் கொடுத்துறாங்க எல்லா வேலையும். பார்த்தீங்கன்னா மீட்டர் தான் இருக்குது எல்லா வேலையும் மீட்டர். அப்போ சதுர மீட்டர்னு அர்த்தம். இது சதுர மீட்ரு. இப்போ 2200 சதுர மீட்ரு. இப்போ பாருங்க, 10 சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் பெயிண்ட் ஆகுது. நல்லா நோட் பண்ணுங்க, 10 சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் பெயிண்ட் ஆகுது. அப்போ 1 சதுர மீட்டருக்கு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம அதை கணக்கு போட முடியும். புரியுதுங்களா? அப்போ இங்கே 10ஆல் இதை அடிச்சிங்கன்னா 1 சதுர மீட்டருக்கு வேலை வந்துடும். 10ஆல் இதை அடிச்சிங்கன்னா 1 10 10 அப்போ 220 வருது. 220 வந்துதா? அப்போ இந்த என்ன 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு இதை மாற்றிட்டாங்க. இதை ஏன்னா 10ஆல் அடிச்சாச்சு. ஏன்னா இது வந்து சதுர மீட்டர் இருக்குது, இங்கே லிட்டரில் இருக்குது ஆன்சர். அப்போ 220 லிட்டர் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். இதுதான் ஆன்சர். முதல்ல வந்து கொஸ்டினில் வர ஆன்சர் வந்து சதுர மீட்டரில் இருக்குது, அதான் முக்கியமானது. ஆனால் இங்கே வேல்யூ வந்து என்ன கேட்குறாங்க? 1 லிட்டருக்கு எத்தனை சதுர மீட்டர்னு கேட்குறாங்க. லிட்டரில் வேணும். ஓகே, அது வந்து 10ஆல் அடிக்கணும். ஏன்னா இங்கே வந்து 10 சதுர மீட்டர் 1 லிட்டர் ஊற்றுறாங்க. அதான் இதை 10ஆல் அடிச்சிங்கன்னா 220 வரும். அதான் 220 லிட்டர். அப்போ புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த அர்த்தம் எல்லாம் தப்புன்னுவாங்க. ஏன்னா சம்மு எல்லாரும் ஈஸியாக போட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நல்லா தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து லிட்டரில் மாற்றத்தான் ரொம்ப ரொம்ப ஈஸி முக்கியம். தவறுங்க. இங்கே பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் தான் கேட்குறாங்க. அவங்க லிட்டர் இல்லாமல் கன சென்டிமீட்டர் கேட்டால் இங்கேயே முடிஞ்சிடும். 220 பரப்பு அப்படி சொல்லிடலாம் நம்ம. ஆனால் இவங்க 10 சதுர மீட்டருக்கு கொடுத்து 1 லிட்டருன்னு கேட்குறாங்க. 1 லிட்டருக்கு 10 சதுர மீட்டர்னா நீங்கள் அப்படி கூட போடலாம். எப்படி போடலாம்னா இங்கே பாருங்க, இப்படி இது தெரியலன்னு வச்சுக்கோங்க. பாருங்க 2200 இது வந்து எத்தனை லிட்டர் பெயிண்ட் ஆகுதுன்னு தெரியாது. முதல்ல வந்து நமக்கு சரி இப்படி போடும். நான் இதை போட்டு நினைக்கிறேன், போட்டால் போட்டு நினைக்கிறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து 10 சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் பெயிண்ட் தேவையா? ஓகேவா? 10 சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் பெயிண்ட் தேவை. அதே வந்து 2200 சதுர மீட்டர் 2200 சதுர மீட்டர். நான் இதை போட்டே பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தான் போட்டு தரேன். 2200 சதுர மீட்டருக்கு எத்தனை லிட்டர் பெயிண்ட் தேவை அப்படின்றது எக்ஸ்னு வச்சுங்க. இங்கே பாருங்கள், லிட்டரோட வேல்யூ அதிகமாகுது. அப்போ வேலை சதுர லிட்டரும் அதிகமாகும். அப்போ ப்ளஸ் வருது. அப்போ நேரம் அப்போ எதிராக பெருக்கணும். அப்போ 10 × x ஈக்குவல் டு 2200 × 1. இப்போ 2200 × 1 இந்த 10 நாள் பக்கம் வந்துச்சுன்னா பெருக்களுக்கு வகுத்துல வந்துடும். இங்கே எக்ஸ் அப்படியே வச்சுக்க வேண்டாம். அப்போ இந்த 1க்கு இந்த 0க்கு நிற்காத 220. அப்போ எத்தனை லிட்டர் தேவை? 220. இதை தான் அங்கே போடுறாங்க அவங்க. நீங்கள் ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம். இதை 10 இங்கே வந்து 1 லிட்டருக்கு 10 சதுர மீட்டரா 10 சதுர மீட்டரா? அப்போ வந்து 10ஆல் அடிச்சாக்கா இது லிட்டரில் மாறும்.
அவ்வளோதான், வேறு இன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியல இந்த ஃபார்மில் இதை யூஸ் பண்ணிங்க, இதை யூஸ் பண்ணிங்க. அதை கண்டுபிடிக்க தெரியல, அது கொஞ்சம் குழப்பம் இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்க. புரியுங்களா? ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 2200 சதுர மீட்டர் மொத்த பரப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும், எத்தனை லிட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். நிறைய ஆப்ஷனில் 2200 வைப்பாங்க, 220 வைப்பாங்க. நீங்கள் அதில் யூஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த 10 சதுர மீட்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு பண்ணால் கணக்கு சமங்க முடிஞ்சிடும். புரியுங்களா? தேங்க்யூ.